Hello friends, welcome to winning maha samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்க வச்சு இனிப்பு போண்டா செய்முறையை தாங்க பார்க்க போறோம். எப்பயுமே மரவள்ளி கிழங்க அவிச்சு தாங்க சாப்பிட்டுருப்போம். இது மாதிரி போண்டா போட்டு கொடுக்கும்போது வீட்ல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. இந்த போண்டா வந்துட்டு மேலே லேயர் வந்துட்டு கிறிஸ்பியாவும் உள்ள வந்துட்டு சாஃப்ட்டாவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ மரவள்ளி கிழங்க மண் இல்லாம நல்லா கழுவி மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியமான கப்ல 1 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியமான ஸ்பூன்ல 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இது மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்க மெத்துன்னு தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இந்த மிக்சிங் பவுல்ல இது மாதிரி நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மரவள்ளி கிழங்கையும் இதே மாதிரி சேர்த்து நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்க, மரவள்ளி கிழங்குல தண்ணி சேர்க்காம நல்லா சாஃப்டா இது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்குல எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா மாவு சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துக்கலாங்க. தூள் பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திருக்கிற இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மரவள்ளி கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லத்தை வந்துட்டு எந்தவித கட்டிகளும் இல்லாம நல்லா நைஸா தூள் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது மாதிரி தூள் பண்றதுனால இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெல்லம் வந்து சீக்கிரத்துல இந்த மரவள்ளி கிழங்கு மாவை கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுங்க. இப்ப பாருங்க, மரவள்ளி கிழங்குல நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இது மாதிரி இப்போ மரவள்ளி கிழங்கு மாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ போண்டா போடுறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா மாவை இது மாதிரி எண்ணெயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உடனே திருப்பி விடாம 1 நிமிஷம் கழிச்சு ஒரு பக்கம் லைட்டா சவுந்து வந்ததும் எல்லா போண்டாவையும் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லயே வச்சு போண்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டாவை இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து நல்லா வெந்து வருங்க. இப்ப பாருங்க, மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா 2 பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து எண்ணெயை எடுத்துட்டு போண்டாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்.
இப்போ மீதி இருக்கிற மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா மாவை இதே மாதிரி எண்ணெயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. குவிக்காக பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.